வைகரை குடும்ப அன்பு உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். மாதம் முழுவதும் ஒரே தலைப்பில் 30 ஆளுமைகள் பேசும் அழகான அமைப்பு இது. இந்த மாத தலைப்பு இந்திய சுதந்திரம். இந்திய சுதந்திரம் என்பது கண்ணுக்கு தெரியாத காற்றை போன்றது. ஆனால் அது இல்லாமல் வாழ முடியுமா? சுதந்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்தது வெற்றி பெறுவது எப்படி அன்று அல்ல, ஒன்றாக கூடி வாழ்வது எப்படி என்பதுதான். நம் கொடியில் இருக்கும் 3 நிறங்களை நம் பாட்டனின் கனவு, அன்னையின் புன்னகை, நம் குழந்தைகளின் எதிர்காலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நம் பாரத தேசம் வலிமையானதாக உள்ள தேசம் என்பதையும் தாண்டி அன்பும் பாசமும் அரவணைப்பும் கொண்ட தேசம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்றவர் சர்.சி.வி. ராமன், முதல் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம், முதல் தமிழ் விண்வெளி விஞ்ஞானி இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன், இது போன்று முதல் சாதனையாளர்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் முதல்வனான ஒரு சாதனையாளரை பற்றி அழகானதொரு பேச்சினை பேச வருகிறார் இன்றைய ஆளுமை திரு சிவகுரு சார். தமிழ்நாட்டின் மின்சார இதயமாகிய நெய்வேலியில் பிறந்தவர். அவருடைய குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ, எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக மோர் தென் 30 இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பார்மா கம்பெனி ஆரம்பிச்சு அதை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் புத்தக வாசிப்பு, அதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால பல தளங்கள்ல அறிமுக கட்டுரையாளராக உற்சாகத்தோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய சாதனைகள், நிறைய விருதுகள்லாம் இருக்கு. ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, என்னை ரொம்ப புகழ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க ஒரு பெரிய வெற்றியாளர், ஒரு சாதனையாளர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இத்தகைய சிறப்புமிக்க ஆளுமையான திரு சிவகுரு சாரை பலத்த கரகோஷத்தோடு பேச அழைக்கிறேன். சிவகுரு சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ஆஸ் யூஷுவல், ராக் த ஸ்டேஜ் சார். வெல்கம். சிவகுரு சார் வாங்க, வந்து பேசுங்க. சார், சிவகுரு சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? சிவகுரு சார் ஹலோ. பேசுங்க சார். நீங்க துவக்கலாமா? துவங்கலாமே. கோமதி மேடம் துவக்கலாமா? பேசலாம் சார், கண்டிப்பா உங்களை நான் வெல்கம் பண்ணிட்டேன். ஆடிபிள்? கேக்குது சார், கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. துவக்கலாமா? துவங்கலாம் ஐயா. துவங்கலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். இந்த நான் பேச துவக்கலாமான்னு கேட்டேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். உங்களை போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் சந்திப்பது என்பது ஒரு மிக பெரிய கொடுப்பினை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கு காரணமாக இருந்த ஐயா திரு மோகன் அவர்களுக்கும் மேஜர் நாராயணன் சார் அவர்களுக்கும் மீண்டும் எனக்கு இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதற்கான அந்த வாய்ப்பினை நல்கிய அந்த இரு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, இந்திய சுதந்திரம் என்பது மிக எளிதாக கிடைத்த ஒரு விஷயம் அல்ல என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தற்போது உள்ள இந்த தலைமுறைக்கு அது முழுமையாக தெரியுமா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சுதந்திரம் பெற்றதனுடைய வரலாற்றையும் அதன் பின்னால் இருந்த ஆயிரம் தியாகிகளை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் கூட அவர்களிடத்தில் உரையாட வேண்டி இருக்கிறது. வரலாறுகளை கடத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அந்த வகையில் நேற்று கூட வீரசேகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, எத்தனையோ பேர் மறக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இன்று மறக்கப்படக்கூடாத ஒரு ஆளுமையாக இருப்பவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஓமந்தூரார். நான் அவரை அந்த ஜாதிய அவருடைய பேரோட நான் விழிக்க விரும்பவில்லை. அதனால் நான் ஓமந்தூரார் என்றே சொல்லிவிடுகிறேன். மன்னித்தருள்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி, அவர் உருவாக்கிய தமிழ்நாட்டில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற பெருமையோடு நாம் பயணிக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கும் சந்ததியினருக்கும் நாம் கடத்த வேண்டும் என்கின்ற அந்த
நல்லெண்ணத்தில் தான் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்தேன் என்கின்ற அந்த தகவல்களோடு, ஓமந்தூர் ராமசாமி என்பவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர். 1895ஆம் ஆண்டு திண்டிவனம் வட்டம் ஓமந்தூர் என்கின்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர். 1970ஆம் ஆண்டு தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடலூரில் உள்ள சத்தியஞான சபையிலே அவர் நித்தமும் வணங்கிய ராமலிங்க அடிகளாருக்கு பக்கத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிறப்பும் இறப்பும் சம்பந்தமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தியாகசீலர் ஓமந்தூரார். அவரை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா, அவர் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு மைக்ரேட் ஆகி விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த குடும்பங்கள். அந்த விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த குடும்பங்கள், கடின உழைப்பாளிகள். அப்படிப்பட்டவர்களில் இருந்து அவருக்கு ஒரு பள்ளி படிப்பை முடிக்கும் பொழுதே அவருக்கு ஏராளமான பொறுப்புகள் வருகிறது. அதனால் அந்த பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்பதற்காக பள்ளி படிப்பை துறக்கிறார். அதற்கு மேல் அவரால் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை. விவசாய வேலைகளை கவனிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது துவங்கும் பொழுது அவருக்கு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வீச்சு தாக்கம் அவர் மேல் ஏற்படுகிறது. அதை ஒட்டி அவர் ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டம் என்பது இன்று பிரிக்கப்பட்டு 3 மாவட்டம் 4 மாவட்டமாக இருக்கு. கடலூரை மையமாக கொண்டது ஒண்ணு, கள்ளக்குறிச்சி ஒண்ணு, விழுப்புரம் ஒண்ணு. அப்படி அந்த ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவர் செவிகளுக்கு வருகிறது. அதையெல்லாம் பார்த்து அவருக்கு உணர்ச்சி மேலோங்கி தாய்நாட்டினுடைய விடுதலைக்காக நானும் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக படிப்பை துறந்து 1912ஆம் ஆண்டிலேயே விடுதலை போராட்ட வேள்வியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். விடுதலை போராட்ட வேள்வியில் அவர் மட்டுமல்ல, அவரோடு அந்த பகுதியில் இருந்த ஏராளமானவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் ஓமந்தூரார் அதில் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓமந்தூரார் ஏன் எப்படி தனிப்பட்ட சிறப்பு பண்புகளை கொண்டிருந்ததனால் அவர் அந்த மாதிரியான ஒரு தனிச்சிறப்பு பெற்றவராக மாறுகிறார். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு எளிமைதான் அவருடைய அடையாளம், உண்மைதான் அவருடைய அடையாளம். அப்படிப்பட்ட அந்த எளிமையும் உண்மைதான் அவரை கடைசி வரையில், அதாவது 1970 வரையில் அவரை இயக்கி இருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1912ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய தேச விடுதலைக்காக அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய வெங்காந்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கணபதி ஐயர் என்கின்ற ஒரு நபரை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் மூலம்தான் இந்தியாவினுடைய தேச விடுதலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்கின்ற தேவையை உணர்த்துகின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்கின்றார். அந்த காலத்தில் தான் 1912-13 காலங்கள்ல தான் மாண்டேஜ் சென்ஸ்போர்டு ஒப்பந்தம் நடக்குது, சீர்திருத்தம் நடக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ தேர்தலை புறக்கணிப்பது என்று சொல்லி அன்று இருந்த மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக இருந்த காங்கிரஸ் இயக்கம் முடிவு செய்கிறது. அப்படி முடிவு செய்யும் பொழுது அந்த முடிவை அமல்படுத்துவதற்காக அனைத்து விதமான தேர்தல்களையும் புறக்கணிக்கிறது என்கின்ற முடிவை மக்களிடத்திலே பரப்புவதற்கான முதல் பணியை, தன்னுடைய தேச விடுதலை பணியினுடைய முதல் அடியாக எடுத்து ஓமந்தூரார் எடுத்து வைக்கிறார். 1920ஆம் ஆண்டிலேயே நாக்பூரில் ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாடு முடிந்து அதனால் ஏற்பட்ட தாக்கத்தினால் உடனடியாக அந்த ஆண்டினுடைய இறுதியிலேயே விழுப்புரம் நகரில் ஒரு மிகப்பெரிய தேச விடுதலைக்கான எழுச்சி மாநாட்டை அந்த இளைஞர் நடத்துகிறார். அதற்காக அந்த மாநாட்டை நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட 16-17 நாட்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை எல்லாரையும் சந்தித்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய நோக்கத்தை எல்லாம் விளக்கி அவர் அந்த மாநாட்டை நடத்தினார். மிகச் சிறப்பாக அந்த மாநாடு நடைபெறுகிறது. ஒரு இளைஞர் இப்படி தன்னை ஈடுபடுத்தி கொண்டு
இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த அந்த மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் தண்டியில் உத்தமர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் தண்டியிலுக்கு யாத்திரை செல்கிறார். எதற்காக சென்றார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உப்புக்காக. அந்த உப்புக்காக நடைபெற்ற அந்த யாத்திரையை போலவே தமிழ்நாட்டில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கம் நடக்கிறது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கத்தில் பங்கேற்பதற்காக தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்து நடைபயணமாகவே அந்த குழுவோடு, ராஜாஜி தலைமையில் வந்த அந்த குழுவோடு போய் இணைந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று வேதாரண்யத்துல கைதாகிறார். அப்படிப்பட்ட, அதாவது நீங்க இப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த காலத்தில் நாம் ஒரு வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல போனோம்னா கூட நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்முடைய பிரயாண திட்டங்களை தீட்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்துல இப்படி பஸ் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும். ஆனால் விழுப்புரத்தின் மாவட்டத்தில் இருந்து இன்று இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தஞ்சாவூர், அன்று இருந்த ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு போய் சேர்ந்து அதன் பின்னரும் நடைபயணமாகவே போனது அப்படின்றதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அப்ப இந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இது தஞ்சாவூர் மாவட்டம் போறது வரைக்கும் கிராமமாக உப்பு சத்தியாகிரகத்தினுடைய தேவையையும் காந்தி அதை ஏன் வலியுறுத்தினார் என்கின்ற பிரச்சாரத்தையும் மக்கள் கிட்ட பண்ணிக்கிட்டே போறார். அவர் வாழ்ந்த தென்னார்காடு மாவட்டத்தில் நிறைய அரசியல் மாநாடுகளை நடத்துகிறார். ஒரு சின்ன ஒரு 2-3 சம்பவங்களை மட்டும் சொல்றேன். நமக்கு ஏன் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இன்றும் போற்றப்படுகிறார் என்பதற்கான சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அவர் ஊருக்கு பக்கத்து ஊர்ல சொர்ணா ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துறார். அப்ப அந்த அரசியல் மாநாட்டை நடத்தும் பொழுது ஆங்கில அரசு அன்னைக்கு நாம வடிவமைத்திருந்த தேசிய கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. கொடி கம்பத்துல ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், கொடி கம்பத்துல ஏற்றக்கூடாது, கொடி கம்பத்துல தானே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100கணக்கான பனை மரங்களில் உச்சியில் போய் இளைஞர்களை ஏறச் சொல்லி தேசிய கொடியை ஏற்றி அந்த சின்ன கிராமத்தில் நம்முடைய அரசியல் மாநாட்டை நடத்துகிறார் ஓமந்தூரார். 1927ஆம் ஆண்டு சிறுவந்தாடு என்கின்ற ஒரு ஊரில் அவருடைய அரசியல் ஆசானாக அவர் ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தியடிகள் அவரை மட்டும்தான். அப்ப மகாத்மா காந்தியடிகளினுடைய அடிச்சுவட்டில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரை நடந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1927ஆம் ஆண்டு சிறுவந்தாடு என்கின்ற ஊரில் காந்தியின் பெயரால் ஒரு ஆசிரமத்தை துவக்கி அங்கே மாணவர்களிடத்தில் சுதந்திர கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு அந்த பகுதியில் அந்த மாணவர்களை முன்வைத்து ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துறார். அதே மாதிரி அதற்கு பின்னால் அந்த மாவட்டம் முழுவதும், தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் காந்தி கள்ளு குடிக்க கூடாது, கதராடை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ்காரர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை துவக்குகிறார். அதை ஒட்டி ஒரு 4 ஆண்டு காலம் எல்லாவற்றையும் மறந்து, தூக்கத்தை மறந்து, உணவு எல்லாவற்றையும் மறந்து இந்த மாவட்டம் முழுவதும் கள் குடிக்க கூடாது, கள் குடிக்காதே, கதராடை கட்டு என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தேசபக்தர்கள், தேச போராட்ட வீரர்கள் எல்லாரையும் திரட்டி மிகச் சிறப்பாக அப்படிப்பட்ட காரியத்தை பண்றார். இங்க இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கும் இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தகவலுக்காக இன்னொரு கூடுதலான விஷயம், தென்னார்காடு மாவட்டத்தினுடைய தற்போதைய தலைமையகம் கடலூர். கடலூர்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திடல் ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மஞ்சக்குப்பம் திடல்னு. அந்த மஞ்சக்குப்பம் திடல்ல தான் எந்த கட்சி, அரசியல் கட்சி அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் மாநாடுகள் நடத்தும். அந்த மஞ்சக்குப்பம் திடல் ஆங்கில அரசினுடைய கூட்டங்கள் அங்க தடை விதித்து கொண்டே இருந்தார்கள். அங்க கூட்டம் நடத்துறது ஒரு மிகப்பெரிய இடம். கெடிலமாற்று கரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல ஆங்கில அரசு எந்த கூட்டங்களையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்ப தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை உடைத்து அதற்கான சட்ட முன்வடிவு போராட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கடலூர் மஞ்சக்குப்பம் திடலில் முதலாக அரசியல் மாநாடு நடத்தி தேச விடுதலைக்கான ஒரு மாநாட்டை எழுச்சியோடு நடத்திய பெருமை ஓமந்தூராருக்கு உண்டு என்பதுதான். அதை போலவே அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம் என்கின்ற ஒரு விஷயத்தை மிக தீவிரமாக, மிக எழுச்சியாக அதில் இருக்கக்கூடிய தேவையை உணர்த்தி
ஏன் அந்நிய துணிகளை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் விஷயத்தை மக்களுக்கு கடத்தி காந்திய வழியில் அந்த போராட்டத்தை தென்னார்காடு ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் தளபதியாக என்று நின்று நடத்தியவர் ஓமந்தூரார் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அதை போலவே காங்கிரஸ் மகாசபையினுடைய பொன்விழா வந்து நடக்குது. 1936 ராஜேந்திர பிரசாத் அவர்களும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது இவருக்கு ஏற்கனவே ஒரு யோசனை இருக்கு. குடியிருப்புகளை நம் பகுதி மக்களுக்காக கட்டித்தர வேண்டும். அப்படி குடியிருப்பு கட்டித் தருவது, பள்ளிக்கூடம் கட்டுவது என்ற போன்ற பொது சேவைகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தீராத எண்ணமும் சிந்தனையும் ஓமந்தூராருக்கு இருந்துட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் திண்டிவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல எல்லாருடைய ஒத்துழைப்போடும் நேருவினுடைய இணையர் கமலா அம்மையாரினுடைய நினைவாக கமலா நகர் என்கின்ற ஒரு நகரை உருவாக்குறாரு. அந்த நகரை முதல்ல வந்து நேருவின் மூலமாக அந்த குடியிருப்புகளை, அந்த காலத்துல குடியிருப்புன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்லைன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சின்ன குடிசை, ஓலை குடிசை வீடுகளை திறந்து வைக்கிறார். அதே போல கூட்டேரிப்பட்டு கிராமத்தில், அதாவது நம்ம சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டேரிப்பட்டு என்கின்ற ஒரு கிராமத்தில் கமலா நேரு பெயரால் ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தை துவக்கி குழந்தைகளுக்கு கல்வியறிவு பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து அதை மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்த போது அதை திறக்க வைக்கிறார். இப்படி பல விஷயங்களை தொடர்ச்சியாக மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ஆளுமையாக ஓமந்தூரார் அவர்கள் இருந்தார் என்றால் அது வந்து நமக்கெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அவர் வந்து ஒரு அடிப்படையில வந்து காந்திய கொள்கைகளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய எப்படி அந்த நடைபாதை எந்த வகையில் செல்ல வேண்டும்னா காந்திய வழியில் தான் செல்ல வேண்டும் என்பதனால் அவர் எந்த காலத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டதே இல்லை. அவர் சொன்ன விஷயமே எல்லாமே வந்து மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவது, இந்த சமூகத்தை முன்னெடுப்பது அப்படின்றதுதான். நகராட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்படுகிறது. 1937 சென்னை மாகாணத்துக்கான சட்டசபை தேர்தல் நடக்குது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக காங்கிரஸ் கட்சியில அப்பவே இருக்காரு. அதுவும் குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்துல யாரு வேட்பாளர்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பும் அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்றதெல்லாம் நீங்க யோசனை பண்ணிக்கங்க. ஆனா தன்னுடைய பெயரை முன்மொழியாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பல தொண்டர்களின் பெயரையும், தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சில சீலர்களினுடைய பெயர்களை மட்டுமே தான் முன்மொழிந்து அவர் அந்த தேர்தலில் போட்டியிடாம பின்னுக்கு நிற்கிறார். அப்போ அதிகாரம் அதை ஒட்டி தான் போகணும்ன்றதெல்லாம் ஒரு காலத்திலும் வந்து ஓமந்தூரார் நினைத்ததே இல்லை என்பதுதான். காங்கிரஸ் கட்சியினுடைய உள்கட்சி தேர்தலாம் நடந்த போது கூட அவர் காந்தியின் சீடராக இருப்பார். ஆனா அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் முடிவு. காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கான தேர்தல் நடக்குது. அதுல வந்து காந்தி அவர்கள் பட்டாபி சீதாராமையாவை முன்மொழிகிறாங்க. இன்னொரு குரூப் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை முன்மொழிகிறாங்க. ஆனால் என்னதான் தன்னுடைய ஆதர்ஷ தலைவர் மீது அவருக்கு நம்பிக்கை எல்லாம் இருந்தாலுமே அவர் வந்து தன் மனதுக்கு பிடித்த காங்கிரஸ் கட்சியை மிக நேர்த்தியாக வழிநடத்தி சொல்லக்கூடிய திறமை நேதாஜிக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவர் நேதாஜியை தான் சப்போர்ட் பண்றாரு. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்களிடத்தில் அது குறித்தும் பேசுகிறார் அப்படின்றதுதான். அதே மாதிரி 1932 சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கிறது. அப்புறம் காந்தி, பட்டேல் உடனடியாக அதை ஒட்டி கைது செய்யப்படுகிறார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்து ஏராளமான இயக்கங்களை அவர் வாழ்ந்த பகுதியிலும் தென்னார்காடு மாவட்டத்திலும் நடத்துகிறார். தனிநபர் சத்தியாகிரகத்தில் வினோபாபாவை எப்படி ஈடுபட்டாரோ அதை போலவே அவரும் ஈடுபடுகிறார். அதற்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் துவக்குகிறது. அந்த காங்கிரஸ் சொந்த எந்த போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பது என்பது ஒரு காலத்திலும் ஓமந்தூராருடைய வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. எல்லா போராட்டங்களிலும் முன்னின்று எல்லா இயக்கங்களிலும்
தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் அது சார்ந்த விஷயங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொண்டராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, அவர் வந்து சிறைவாசத்தில் கூட ஏராளமான சிறைகளில் இருந்திருக்கிறார் என்கின்ற வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கு நம்மகிட்ட. அந்த சிறைவாசத்தில் கூட அவர் ஒரு நாளும் தன்னுடைய ரொட்டீன் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதிகாலை பொழுதில் எழுவது, தன்னுடைய பணிகளை தானே செய்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, கற்றுக்கொள்வது. ஏன்னா ஒரு பள்ளி படிப்போடு நிறுத்தி கொண்டவர். ஆனால் அவர் வந்து ஒரு தீவிரமான வாசிப்பாளராக மாறுகிறார். சிறைச்சாலை கொட்டடியில் இருந்த போது கூட, ஆங்கில அரசு சொன்ன போது கூட, ஆங்கில அரசு அவருக்கு சிறை தண்டனை கொடுத்த போது கூட, அந்த சிறையில் செய்த 2 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒண்ணு வந்து காந்தியினுடைய வழியில் காந்தி முன்மொழிந்த ராட்டையை வைத்து தினமும் நூல் நூற்பது. 2வது புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருப்பது. அப்படியும் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளை அவரோடு பயணிக்கக்கூடிய, அவரோடு சிறையில் இருந்திருக்கிற மற்ற சிறை கைதிகளிடத்தில் அது குறித்து பேசுவதுதான் அவருடைய அன்றாட நிகழ்ச்சிகளாக இருந்திருக்கிறது என்பதுதான் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லி உதாரணமாக நமக்கு தருகிறது என்பதுதான். ஓமந்தூராருக்கு முன்னாடி முதலமைச்சர்களா இருந்திருக்காங்களா அப்படின்னா இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா சென்னை ராஜதானியினுடைய முதல்வர் தான் ஓமந்தூரார் அவர்கள். ரொம்ப ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். விவசாயத்தை அடிப்படையாக வைத்தே தான் தன்னுடைய வாழ்க்கை விஷயங்களை செய்து கொண்டவர். அப்பனா என்ன வந்திருக்கும்? ரூபாயினுடைய மதிப்பு அப்ப அந்த காலத்துல ரொம்ப அதிகமா தான் இருந்திருக்கும். அவருடைய மாத வருமானம் அப்போ வந்து அவருடைய நிலங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு 2000 ரூபாய் அளவுக்கு தோராயமாக இருக்கும் அப்படின்றதுதான் ஆய்வாளர்களுடைய கணிப்பு. ஆனா அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய பணத்தை தான் செலவழிப்பாரே தவிர பொது பணத்தில் இருந்து ஒரு காசை கூட எடுத்து அந்த இயக்கத்திற்காகவோ அதற்காகவோ இதற்காகவோ என்று செலவழிக்கவே மாட்டார் எக்காலத்திலும். அது கடைசியில் அவர் இறக்கும் தருவாயில் இருந்த போது கூட அவர் அப்படி செய்ததில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்ப எந்த பதவியையும் தேடியோ எந்த பொறுப்பையும் தேடியோ போகாதவர் ஓமந்தூரார் அவர்கள். ஆனால் அவருக்கு ஏராளமான பொறுப்புகளும் அதை ஒட்டிய பதவியும் அதிகாரமும் அவருக்கு வந்து கொண்டே இருந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. கிடைத்த பொறுப்புகளை எல்லாம் அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு சொன்னவர் அல்ல ஓமந்தூரார். நீங்க கடைசியா அவருடைய வரலாற்று விஷயத்தை கடைசியாக பார்க்கும் பொழுது தான் இட்ட பதவியில் ஒரு நெருக்கடி வரும்போது அதை துறந்து கூட போவதற்கான ஒரு தைரியமான மனிதராகத்தான் ஓமந்தூரார் இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பதற்கு இன்னொரு உதாரணம். அவர் முதல்வரான பிறகு அவர் செய்த சில சமூக பணிகளுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குகிறது என்று ஒரு முடிவெடுத்து அவர்கிட்ட சொல்றாங்க. ரொம்ப 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 அழகான அந்த நிமிடங்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எல்லாரும் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க வந்து எங்க கௌரவ டாக்டர் பட்டத்தை நீங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், ஏங்க நான் வந்து உங்க பல்கலைக்கழகத்துல ஒரு முதலமைச்சர் என்கின்ற அந்தஸ்தோடு பேச வருகிறேன். பேச வரவன் அங்க போய் பட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி காலம் என்னை நிந்திக்கும். நான் அப்படிப்பட்டவங்கலாம் இல்லை, நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன், எனக்கு அந்த கௌரவ டாக்டர் பட்டம்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லி வந்த டாக்டர் பட்டத்தையும் திருப்பி கொடுத்தவர் தான் ஓமந்தூரார் அவர்கள். அவர் பதவி வகித்த காலத்தில் யாரிடத்திலும் அதை அண்டர்லைன் பண்ணிப்போம், அன்பளிப்பாக 1 ரூபாயோ அல்லது பொருளாகவோ வாங்கியதே இல்லை. எந்த பொருளையும் அன்பளிப்பாக அவர் வாங்கியதும் இல்லை, யாருக்கும் அன்பளிப்பாகவும் அவர் கொடுத்ததும் இல்லை அப்படின்றதுதான். அவர் வந்து அடுக்குமொழியில் பேசக்கூடியவர் அல்ல. தமிழ் பற்றி அவருக்கு ஏராளமான மொழி திறன் இருந்தால் கூட அவர் வந்து ஒரு எளிமையாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள்ல கூட ரொம்ப எளிமையான காலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசக்கூடியவர் தான் என்று வரலாற்று விஷயங்கள்லாம் சொல்லுது. பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணத்தை நமக்கு விட்டு சென்றவர் ஓமந்தூரார் அவர்கள். உதாரணத்துக்கு இன்னொரு தகவல் அவருடைய வரலாற்று நூல்களை படிக்கும்போது தெரியுது. அவர் வந்து பயணப்படியே வாங்கியது இல்லையா. இந்த காலத்துல வந்து ஒரு இடத்துல இல்ல 2 இடத்துல கூட பயணப்படி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் எல்லாம் இருக்கு. ஒரே நிறுவனத்துல 2 இடத்துல கூட பயணப்படி வாங்கும். ஆனால் அரசு பதவிகளில் இருக்கும்போது அரசு பணத்தை அரசு நிகழ்ச்சிகளுக்காக போகும் பொழுது மட்டும்
அவர் வந்து அவருடைய அமைச்சகத்திற்காகத்தான் வாங்குவார். அவர் தனியாக பயணப்படி ஒருபோதும் எடுத்துக்கொண்டதில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக நிறைய வாழ்ந்திருக்கிறார். அதே போலவே காவல்துறை முதலமைச்சருக்கு தினசரி அணிவகுப்பு அனுப்புவது, அணிவகுப்பு செய்வது, வீட்டு வாசல் நிற்கிறது, அதையெல்லாம் தவிர்த்தவர். இதெல்லாம் எதுக்கு? அவங்களுக்கு ஏராளமான வேலைகள் இருக்கு காவலர்களுக்கு. அவங்க வேலையை போய் பார்க்க சொல்லுங்க. ஏங்க இந்த மாதிரியான தேவையில்லாத புரோட்டோகால் என்று சொல்லி அதையெல்லாம் மறுத்தவர் ஓமந்தூரார் அவர்கள். இந்த நான் சொல்ல போகின்ற இன்னொரு விஷயம் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் வந்து மிகச்சிறந்த இறை பக்தர். இறை நம்பிக்கையின் மீது ரொம்ப ஆழமான பற்று கொண்டவர். அவர் வந்து திருப்பதிக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான பங்களால போய் தங்குறாரு. தேவஸ்தான பங்களால தங்கிட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சு திருப்பி வராரு. திருப்பி வந்துட்டு கார்ல சென்னைக்கு வராரு. அப்ப இருந்த முதலமைச்சர் மாளிகையினுடைய பெயர் வந்து கூவம் மாளிகை. கூவம் மாளிகைக்கு வந்து பின்னாடி டிக்கியை திறக்கிறாங்க, பலாப்பழ வாசனை வருது. என்ன பலாப்பழ வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓட்டுநர்கிட்ட கேட்கிறாரு. ஓட்டுநர் சொல்றாரு, நீங்க தங்கி இருந்த திருப்பதி தேவஸ்தான மாளிகையில ஒரு நல்ல பலாப்பழம் இருந்துச்சு, அதை எடுத்து நான் அறுத்துட்டு வந்துட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன்றாரு. இவர் என்ன சொல்றாரு அவருடைய ஓட்டுநர்கிட்ட, தயவு செஞ்சு அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பழத்தை திருடிட்டு வர்றவங்க நாளைக்கு எதை வேணாலும் திருடுவதற்கோ அல்லது கேட்டு வாங்கி வருவதற்கோ வாய்ப்பு வந்துவிடும். அது நகை வரைக்கும் போயிடும். அதனால தயவு செஞ்சு நான் காசு தரேன், திருப்பி போய் திருப்பதியில அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டு வந்துருங்கன்றார். எப்பேற்பட்ட நேர்மையான, உன்னதமான, மிக எளிமையான ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு கண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சிறு உதாரணம் இது. நேரா நிறைய பக்தி நூல்களை படிக்கக்கூடியவர், அதில் ஆழமான நம்பிக்கை, குறிப்பாக ராமலிங்க அடிகளாரனுடைய அருள்நெறி தத்துவத்தில் மிக ஆழமான நம்பிக்கை கொண்டவர். சமூக சன்மார்க்க நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக இருந்து அதன் வழி நின்றவர். அவருக்கு வந்து வாரத்துல 2 நாட்கள் அவர் வந்து உண்ணா நோன்பு இருப்பார். தன்னுடைய உடலை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக 2 நாட்கள் இருப்பார். அவர் முதலமைச்சராக இருந்த போது கூட அதை அவர் செய்திருக்கிறார். அதே போல வாரம் 1 நாள் அவர் வந்து நிச்சயமாக பேசா நோன்பு இருப்பார். மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர். இவர் ஆட்சி காலத்தில் தான் முதல்ல பாரதிக்கு என்று சொல்லி, சுப்பிரமணியம் பாரதிக்குன்னு சொல்லி ஒரு விழா சென்னையிலும் எட்டயபுரத்திலும் நடந்தது என்கின்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாரதியினுடைய எழுத்துக்களை, அவருடைய பாடல்களை நாட்டுடைமையாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்தவர், அதை நாட்டுடைமை ஆக்கியவர் ஓமந்தூரார் அவர்கள். தமிழக அரசினுடைய சின்னமாக இன்று இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்னு சொல்றாங்கல்ல, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய இலச்சினை, அந்த சின்னம், அதை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமான பங்கு ஓமந்தூராருக்கு உண்டு. அது அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நேரு ஒரு அரசினுடைய சின்னம் ஒரு கோவிலினுடைய சின்னமாக இல்லாமல் ஒரு பொது சின்னமாக இருக்க வேண்டும் என்று நேரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் அந்த கோபுரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று விஷயத்தை நேருவிடம் அவர் வந்து விளக்குகிறார். நேரு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப தான் எடுத்த விஷயத்தை தனக்கு மீறிய தலைவர்களாக இருந்தாலும் கூட அதை அவர்களிடத்தில் சொல்லுவது, அதை வாங்கி பெறுவது என்கின்ற மிகச்சிறந்த உயரிய குணத்தை கொண்டவர். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் என்பது மராட்டிய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக 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 முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துலதான் ஓலைச்சுவடிகள் ஏராளமாக இருக்கு. அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பதற்கான முதல் பணியை செய்தவர் வந்து ஓமந்தூரார் அவர் காலத்துல முதலமைச்சராக இருக்கும்போது. காந்திய வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வு உரிமைக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, மேன்மைக்காக ஏராளமான பல விஷயங்களை தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறார். சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து நீண்ட நேரம் பேசலாம். ஹைதராபாத் நிஜாம் அவர்களை எதிர்கொண்டு அந்த மாகாணத்தை இந்தியாவோடு சேர்த்த வரலாற்றில் அவருடைய பங்களிப்பு தான் முதன்மையானது. அதே போலவே பாண்டிச்சேரி இன்றும் யூனியன் பிரதேசமாக இருக்கு. ஆனா அந்த பாண்டிச்சேரி அதனுடைய வரலாற்று பின்னணியை படிச்சாதான் தெரியும் அதை இந்தியாவோடு இணைப்பதற்கு எப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்று. அந்த போராட்டத்திற்கு இவர் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அந்த பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணாம வழிகாட்டி பாண்டிச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைத்த பெருமை, அதை இயக்குனராக இருந்து இயக்கிய பெருமை ஓமந்தூரார் தான் சார். இப்படிப்பட்ட இந்த மனிதர் தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மனிதர்
தான் கொண்ட லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. காந்தியினுடைய சீடர் என்று சொன்னால் ஆம், காந்தியினுடைய சீடர். நேருவினுடைய அடிச்சுவட்டில் நடந்தவரா? நிச்சயமாக நடந்தவர். ஆனால் காந்தியோடு கூட அவர் உரையாடி, காந்தியோடு கூட எனக்கு இருக்கிற நான் வந்து அவருக்கு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது காந்தியோட பேசிடுவார். நேருவோட டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சா அப்படின்னா அது நேருவோட பேசிடுவார். ஆனா அவர் கொண்ட விஷயங்களில் தனக்கு இருக்கக்கூடிய நியாயத்தை தைரியமாக தன்னுடைய தலைவர்களிடத்திலும் கூட சொல்லக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு மிக முக்கியமான ஆளுமைதான் ஓமந்தூரார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டில் காந்திய வழியில் செயல்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 இருந்தார்கள். அந்த 4 பற்றி கொஞ்சம் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு ஓமந்தூரார், இன்னொன்னு மதுரையில் வாழ்ந்து மறைந்த திரு NMR சுப்புராமன் அவர்கள். அதே போலவே இவரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேள்விப்பட்டிருப்போம். கோவையில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று காந்திய வழியில் இன்னும் அவருடைய குடும்பம் கல்வியினுடைய மேன்மையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்னும் கல்வி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவினாசிலிங்கம், அதே போலவே சர்தார் வேதரத்னம், இவர்கள் அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கியதுதான் தமிழ்நாட்டினுடைய இந்த போராட்ட வரலாறு. இந்த போராட்ட வரலாறில் இவர்கள் 4 தனித்தனியே ஏராளமான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஓமந்தூரார் ஒரு பக்கம் அப்படின்னா, NMR சுப்புராமன் ஐயா அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் TS அவினாசிலிங்கம், இதை போலவே சர்தார் வேதரத்னம். இவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதுதான் நாம் இந்த பூமியில் இப்படி இந்த அதிகாலை நேரத்தில் கூட நம்மால் இப்படி உரையாடி கொண்டிருக்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் விதையாக இருந்தவர்கள் எல்லாம் தான் இப்படிப்பட்ட இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள். நான் 2-3 விஷயத்த மணி 5:57 ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். விடுதலை போராட்ட வரலாற்றில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. ஐயா மேஜர் நாராயணன் அவர்கள் முன்னெடுப்பு செய்திருக்கக்கூடிய இந்த 1 மாத இந்த நம்முடைய கூடல் சந்திப்பு இதெல்லாம் இருக்குல்ல, இது இன்னும் தொடரணும். என்ன காரணம் அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு. இது தனிமனித ஆளுமைகள் செய்த விஷயமாக ஒரு பக்கம், தலைவர்கள் வழிகாட்டியது ஒரு பக்கம் என்றால் கூட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்று வீரசேகரன் சார் பேசும்போது கூட சொன்னார், மறைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அப்படி மறைக்கப்பட்டவர்களை பற்றியெல்லாம் நாம் நித்தம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அது குறித்தும் கூட நாம் அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட நாம் அவர்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எளிமையானவர்கள், வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஆனா சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி நான் சமீபத்துல படித்த புத்தகம் ஒண்ணு த லாஸ்ட் ஹீரோஸ், ஆங்கிலத்தில் திரு சாய்நாத் அவர்கள், சாய்நாத் அவர்கள் எழுதிய புத்தகம். தமிழ்ல அது வந்திருக்கு இறுதி நாயகர்கள்னு சொல்லி. அந்த புத்தகத்துல அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒடிசால இருந்து கிளம்பி இந்த சுதந்திர வேட்கைக்காக, நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுங்க, ஆனா அது நடந்திருக்கு உண்மை. சைக்கிள்லயே சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிருக்காரு, காந்தியை பார்த்திருக்காரு சைக்கிள்ல. ஒரிசா எங்க இருக்கு? கிழக்கு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரிசாவிலிருந்து மேற்கு கடற்கரையோரம் பக்கம் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்திற்கு காந்தியை பார்த்து, நான் இந்த நாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷன் சைக்கிளே போயிருக்கிறார். இப்ப இருப்பதை போல சாலை வசதிகள் எதுவுமே கிடையாது, ஆனால் சுதந்திர வேள்வியும் வேட்கையும் மட்டும்தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. காந்தியை பார்த்து திருப்பி சைக்கிளே ஊருக்கு அவர் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் ஒரிசாவில் செய்திருக்கிறார். அவர் தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்திருக்கணும், ஆனா அதையெல்லாம் பதவியை துறக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் என்பது ஒரு சாதாரணமாக கிடைத்த விஷயம் அல்ல. ஆனால் இந்த சுதந்திரத்தை பற்றி நாம் தினமும் பேசி அந்த நாளை ஒரு நல்ல நாளாக துவக்கி நடத்த வேண்டும் என்கின்ற வேட்கையோடு ஐயா மேஜர் நாராயணன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பில் என்னை போன்ற எளியவர்களும் பேசுவதற்கான வாய்ப்பளித்து, அதில் சில ஆளுமைகளை பற்றி பல ஆளுமைகள் பேசி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நடத்தி நமக்குள் இன்னும் அந்த சுதந்திர வேட்கையை உணர்வேற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற பெரியவர்களை எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கிய வைகறை சங்கமம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1970ஆம் ஆண்டு மறைவதற்கு முன்னால் தன்னுடைய பதவியை துறந்தவர் ஓமந்தூரார். நான் அதெல்லாம் சொல்லி முடிக்காம இருக்கக்கூடாது. ஒரு நெருக்கடியான விஷயம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்டு அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன போது கூட நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தொங்கி இருக்கலாம. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இந்த முதல்வர் நாற்காலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த முதல்வர் நாற்காலியில் யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து கொண்டு ஒரு நல்ல மனிதரை அந்த முதல்வர் நாற்காலியில் அமர வையுங்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு அது யாருன்னு அவர்கிட்ட கேட்ட போது அவர் ராஜபாளையம் திரு ராஜா அவர்களை சுட்டி காட்டுகிறார் அப்படின்றதெல்லாம் வரலாறு. ஆனால் தான் வாழ்ந்த நாள், கடைசி நாள் வரைக்கும் அவர் சென்னையில தான் இறந்து போகிறாரு. அப்புறம் இப்ப வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்க நெறிச்சபையில் உள்ளதான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அப்படி ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர் நம் நாட்டின் முதல்வராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அப்படிப்பட்ட அந்த பெருமை மிகு மனிதரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும், இத்தனை நேரம் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது விட்டிருந்தேன்னா கூட நீங்களும் இணைத்து சொல்லுங்க. இந்த கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் கடத்தியிருக்கின்றேன் என்கின்ற புரிதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க சிவகுரு சார். ரொம்ப ரொம்ப தெரியாத நிறைய விஷயங்கள், அதுல ரொம்ப உங்களோட யுக்தி ரொம்ப புதிய யுக்தியா இருந்தது. நிறைய பேர் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரிந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது முதலா ஒரு பெரிய ஒரு ஆளுமையை பத்தி, அவர் எப்படிலாம் சுதந்திர தினத்துக்காக பாடுபட்டிருக்காங்கிறது யாருக்குமே அவர் பெயர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ்வளவு விஷயங்கள், நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஒரு கணீருங்கிற குரல்ல, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு, கணீர்னு அந்த குரல்ல சொன்னது. அடுத்து உங்களை அறிமுகப்படுத்தின மோகன் சார், மேஜர் சார், அவங்க எல்லாம் ஒரு கிராட்டிடியூடோட நீங்க நினைச்சு சொன்னது ராயல் சல்யூட் உங்களுக்கு. அந்த ஓமந்தூராரோட பண்புகள், எளிமை, உண்மை, அவருடைய நடைப்பயணம், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா தொகுத்து, ரொம்ப இப்பதான் எனக்கு புரியுது. நேற்று ஏன் நீங்க எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னு. ஏன்னா எப்படி காந்திஜி ஓமந்தூரார் ஃபாலோ பண்ணாங்களோ அது மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதெல்லாம் தொண்டுதான் செய்யணும், ஆனா பெயரை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலேயே ரொம்ப அழகா தெரியுது. அதனால நிறைய போராட்டங்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாம, நமக்கு தெரியாத நிறைய போராட்டங்களை நீங்க இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் சார். அடுத்ததான் நம்ம மற்றவங்களோட பின்னோட்டத்துக்கு போகலாம். முதல்ல வீரா சார், உங்களுடைய பின்னோட்டத்தை கொடுங்க, வாங்க. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் பணிவான வைகரை பொழுதினுடைய வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். ஐயா ஐயா, நீங்கள் தவறாக ஏதோ பேசிவிட்டேன் என்றால் உங்களுடைய பணிவுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஒன்றும் தவறா நீங்க பேசிடவே இல்லை. ஒரே ஒரு எங்க எல்லோருடையும் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு இருக்குன்னா, அது இயன்ற வரை நீங்கள் இங்க வரணும்னு நான் ஒரு 1000 தடவை வேணாலும் நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். எல்லாரும் வரணும், நீங்க தரணும். இதுதான். இதுல 2 விழுமியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெற நினைக்கிறேன். அறிவுசால் விழுமியம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா, நீ எங்கடா என்ன கொடி ஏத்த வேணாங்கிற, கொடி கம்பத்துல தானே ஏத்தக்கூடாதுங்கிற, நான் பனை மரத்துல ஏறுறேன், இப்ப தடை போட்டு பார்க்கலாம். அப்ப எந்தெந்த மரத்துல ஏத்தக்கூடாதுன்னு ஒரு 1000 மரம் சொல்லி தடை போட்டுற முடியுமா உன்னால? அங்க அறிவுசால் நிகழ்வு. 2வது ஒரே ஒரு விழுமியத்தை சொல்லி விரும்புகிறேன். தம்பி ஓட்டுநர, இந்த பலாப்பழத்தை கொண்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துருப்பா. எத்தனை பேர் அவரை சுத்தி இருந்தவங்க இதுக்காக அவரை திட்டி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பலாப்பழத்தை கொண்டு திருப்பி கொடுக்க வைக்கிறாராம், என்ன இவரு திட்டி இருப்பாங்க. ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணினது என்னன்னு பாருங்க. அந்த திட்டியவர்களே ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் கொண்டாந்து பெரிய பரிசை காசை கொடுக்குறப்ப, ஐயோ எங்க தலைவர் இதெல்லாம் வாங்கினா பலாப்பழத்தையே அனுப்புனவரையா, இதை வாங்கினா என்ன அவ்வளவுதான் அப்படின்னு அந்த விழுமியங்கள் தொடரும் இல்லையா? ஐயோ, நினைச்சா இறைவாங்கிறது தான் சொல்லணும். மீண்டும் உங்களுக்கு நாங்க வேண்டுகோள், மறுபடியும் நான் அதே தான் சொல்றேன், வாருங்கள். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அழகா ஒரு வேண்டுகோளையும், எங்க எல்லாருடைய எண்ணமும் அதுதான், அடிக்கடி சார் பேசணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப அழகா பின்னோட்டம் கொடுத்தீங்க. அடுத்து ரமேஷ் சார், வாங்க உங்க பின்னோட்டத்தை கொடுங்க. நன்றி கோமதி மேடம், மிக அருமை.
நெய்வேலியில் பிறந்தவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நானும் இப்போ இருக்கிறது நெய்வேலியில் தான் இருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு தான் சொல்லணும். ஓமந்தூரார் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் விடுதலை போராட்டத்தில் இந்த அளவுக்கு பங்கேற்றிருக்கிறாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்ற விவரங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது பர்டிகுலராக. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த இந்திய சுதந்திரம் மேஜர் சார் கொடுத்த தலைப்புகளுக்கு நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த தலைப்புக்காகவே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அப்படி அந்த அளவுக்கு என்ன ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் முதலமைச்சரே ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டு போயிருக்கிறார் நமக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையான உரை சார். தினசரி எங்க கூட பயணிங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி. நன்றிங்க சார். ரொம்ப அழகான பின்னோட்டம் கொடுத்தீங்க. அடுத்து மில்டன் சார், நீங்க உங்களோட பின்னோட்டத்தை கொடுங்க. வாங்க. வணக்கம். அடியன் கையில ஓமந்தூராருடைய புத்தகத்தை தான் வச்சிருக்கேன். அவருடைய உரைகளை பத்தி புத்தகம், அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு பத்தி எல்லாம் சொல்லுது. ஜஸ்ட் ஓரிரு தடவைகள் மட்டும் சொல்றேன். அதாவது அவரு நாமக்கல் கவிஞரை அரசவை கவிஞரா நியமித்தது முதல்ல தமிழை பெருமைப்படுத்துறதுக்காக செஞ்சாரு. அப்புறம் மயிலத்துல தமிழ் கல்லூரி நிறுவனத்துக்கு ரொம்ப பாடுபட்டா, நிதியெல்லாம் உதவியெல்லாம் அளிச்சாரு. விவசாயிகளுக்காக நீர் மேலாண்மை எல்லாம் ரொம்ப ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக பண்ணி விவசாயிகளுடைய அவர் விவசாயியாக இறுதி வரை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த புத்தகத்துல அவருடைய உரைகள் எல்லாம் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகங்கள் நம்ம கூகுள்ல கிடைக்கும் நினைக்கிறேன், படித்துக்கொள்ளலாம். ரொம்ப நன்றியா, ரொம்ப சிறப்பு. இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை கொண்டு வந்த நம்முடைய அருமை மோகனையாவுக்கும் அதே போல நம்முடைய அருமை மேஜர் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. ஒருங்கிணைப்பாளர் கோமதிக்கு கோடான கோடி நன்றி. வாழ்கவளமுடன். ரொம்ப அழகா கையில புத்தகத்தையே வச்சுட்டாங்க சாரு, வச்சுட்டு அழகா நம்மளையும் படிக்க சொல்லிட்டாங்க. அழகிய பின்னோட்டம். நன்றி சார். அடுத்து லட்சுமி நாராயணன் சார், நீங்க உங்களோட பின்னோட்டத்தை கொடுக்கலாம். வாங்க சார். அன்பிற்கினிய வைகரை சார்ந்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் அதிகாலை பொழுது வணக்கங்கள். இன்று நல்லது ஒரு ஆளுமை நம்முடைய இன்றைக்கு ஒரு இந்திய சுதந்திரத்தின் முக்கிய கதாநாயகர்களில் அதிகம் பேசப்படாத, இன்றைய இது நாள் வரை பேசப்படாத ஒரு கதாநாயகரை பற்றி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பற்றி மிக அழகாக விவரித்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர் நமக்கு விட்டு சென்ற முக்கியமான பணிகள் குறித்தெல்லாம் விவரித்தார். இந்த பல மேட்ரு ஒண்ணு போதும் அவருடைய தூய்மையான பணிக்கு, வாழ்வியல் பணிக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் சொன்னது திருப்பதின்னு சொன்னாரு. திருப்பதியில திண்டிவனம் சர்க்கியூஸ் ஹவுஸ், அதாவது அரசு பங்களாவில் தோட்டத்தில் இருந்த பலாப்பழத்தை பறித்து எடுத்து வைத்து விட்டார் அந்த டிரைவர். திருப்பி அழைத்து சென்று அவர் போகும்போதுதான் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, இதை கொண்டு திருப்பி அங்க இருக்கிற வாட்ச்மேன்ட்ட ஒப்படைத்து விட்டு வரும்போது கடிதம் பெற்று வர வேண்டும்னு சொல்லிட்டாரு. அதற்கான மாத சம்பளத்திலையும் அதை பிடித்தம் செய்யறார். அந்த எரிபொருள் திருப்பி அந்த காரை போய் கொடுத்துட்டு திருப்பி சென்னை வருவதற்கான அந்த இதையும் அந்த டிரைவர்கிட்ட பிடித்தம் செய்கிறார். இது நீதான் அந்த தவறை செய்ததுக்கு நீ அதுக்கான பனிஷ்மெண்ட். இதெல்லாம் நான் பல புத்தகங்களிலும் அதிலையும் படித்த சம்பவம். அதை அழகாக கோர்வையாக இங்க சொல்லி அவருடைய நேர்மையும் அவருடைய தூய்மையான வாழ்வியல் பணியும் இங்க சொல்லியிருக்காரு. இந்த ஒருபோதும் அவர் பிறந்த இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்தவன், வளர்ந்தவன், வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்ற முறையில் நான் இந்த கருத்தை உங்கள் முன்னாடியே சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அவருடைய வாழ்வியல் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய நாள் வரை திகழ்ந்து கொண்டது. வருங்காலத்திலும் அவருடைய வாழ்வியல் பணி ஏற்பதற்கு வேணா அவரெல்லாம் பழக்க தெரியாத பைத்தியக்காரன் என்று வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் கூட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா அவருடைய பணிகள், அவருடைய வாழ்வியல் அனைத்துமே ஒரு திறந்த புத்தகம், அனைவருக்கும் ஏற்புடைய ஒன்றதாக இருக்கும். குறிப்பாக ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் செய்த அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் செய்த போராட்டம், போர், அந்த ரசாக்கர்களை செய்த போரில் வல்லபாய் பட்டேலுக்கு மிக உறுதுணையாக இருந்து அந்த போர் வெற்றி பெற்று இந்திய மண்ணில் அந்த ஹைதராபாத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரிய பணிகள். அதை ஏற்றெல்லாம் பேச ஆரம்பித்தால் அதுவே ஒரு செஷன் போகும். ஆக சிறந்த ஒரு ஆளுமையை இன்று விவரித்த ஐயா சிவகுரு அவர்களை பாராட்டி வாழ்த்தி தொடர்ந்து அவருடைய பங்களிப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு கூடுதல் விவரத்தோட உங்களோட பின்னோட்டம் அமைந்திருந்தது.
ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக தாமோதரன் சார், நீங்க வாங்க, உங்களோட பின்னோட்டத்தை கொடுங்க. வைகரை சங்கமத்திற்கு இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகுரு, குருவுக்கெல்லாம் தலை சிறந்தவர் சிவன். அவருக்கே இவர் குருவாக இருக்கின்றார் என்றால் அவர் செய்த தொண்டுகளும் அவரை பாராட்ட வைக்கின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து இவ்வளவு செயல்களை அவர் செய்திருக்கின்றார் என்பதை மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. அவரை பற்றி யாருமே பேசுவது இல்லை. தமிழகத்தில் இவ்வளவு செயல்களை அவர் செய்திருக்கின்றார். அவருக்கு அடுத்தது காமராஜர். இவர்கள் இருவரை போல இன்னும் சில முதலமைச்சர்கள் இருந்தால் தமிழகம் எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு சென்றிருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கும் அரசியல்வாதிகள் சுயநலமாக அவர்கள் செயல்களை செய்கின்றார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு என்று சுயமாக எதுவும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை போன்ற முதலமைச்சர்கள் நம்மளுக்கு கிடைத்தால் இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். நம் வளர்ச்சியும் தமிழ்நாடு வளர்ச்சியும் முன்னோங்கி இருக்கும் என்று கூறி அவருடைய கருத்துக்களை சிவகுரு ஐயா கூறியது மிகவும் சிறப்பு. வைகரை சங்கமத்தில் அவருடைய பெயரும் நிலைநிறுத்தி இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தை பதிவு செய்து வாழ்க வளமுடன் வெற்றி நமதே வீர வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அழகா உங்க பேரையும் சேர்த்து அழகா ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது ஜெகநாதன் சார், நீங்க உங்க பின்னோட்டத்தை கொடுக்கலாம். வாங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். திரு சிவகுரு அவர்கள் அவருடைய உரை இவரை பத்தின ஓமந்துராரா பற்றின பேச்சு ரொம்பவும் அருமையா இருந்தது. அதாவது அவர் சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை விட்டு விடும்பொழுது குமாரசாமி ராஜான்றவரை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதுவும் அவரும் அதே மாதிரி சிறப்பா இருந்து ஒரு 1.5 வருடம் தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ஆளுமைகள் வந்தாங்க, அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. அந்த ஒருத்தரை பத்தியே ஃபுல்லா இன்னைக்கு பேசினது ரொம்பவும் சிறப்பா இருந்தது. ஏன்னா ஓமந்தூராரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இருந்தாலும் அவரை பத்தின முழு சுதந்திர போராட்டத்துல அவர் ஈடுபடுத்தி கொண்ட விதங்கள், அப்புறம் நாட்டுல மற்ற சமஸ்தானங்களை ஒன்றிணைக்க அவர் பங்கெடுத்து கொண்டது, அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு முழுமையா சார் சொன்னாங்க. அருமையா இருந்தது. கற்றலின் கேட்டலே நன்றுன்ற மாதிரி நம்முடைய தளத்துல இருக்கும் பொழுது நம்ம தேடி போய் நிறைய படிக்காமலே நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. அதுதான் இந்த தளத்தோட சிறப்பு. சார் ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றிங்க சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம படிக்காமையே நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். அந்த மாதிரி கேட்கறது அது விடிகாலையிலேயே நம்ம கேட்கறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அது கொடுத்த சிவகுரு சாருக்கு நன்றி. அடுத்ததா தங்கம் மேடம், நீங்க உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். வாங்க மேடம். அனைவருக்கும் இனிய மனமகிழ் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுரு ஐயா இங்கு காணவில்லை. சிவகுரு ஐயா அழகான, ஆனா என்ன, கடல் அலையோட இருக்கும். அமைதியான கடல்ல மூழ்கி அழகாக முத்தெடுத்து ஒத்தரை பத்தி சொன்னதுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு அந்த வீரத்தை பற்றி கூறியதற்கு ஒரு சல்யூட் ஐயா. நன்றி. சிவகுரு என்ற பெயரில் அழகாக குருவாக சிவனுக்கு குரு அவர் சொல்ற போல குருவாக ஒருவரை பற்றி உண்மை இருக்கு. அவரை பத்தி ஓமந்தூராரை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். அவர் ஒரு கடல். அந்த கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய முத்துக்களை அழகாக எடுத்து நமக்கு சொல்லி நாமும் இப்படி பின்பற்ற வேண்டும், வருங்காலத்தில் அனைவரும் இப்படியே செய்ய வேண்டும் என்று கூறிய அவருக்கு இந்த அவையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ரொம்ப அழகா ஒரு பின்னோட்டம் கொடுத்தீங்க தங்க மேடம். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து நாகவல்லி மேடம், நீங்க உங்களுடைய பின்னோட்டத்தை கொடுக்கலாம். வாங்க. வைகரை சங்கம உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். சிவகுரு ஐயா ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதுவும் ஒரு தலைவரை பத்தி. இதுவரைக்கும் ஆளுமைகள் நிறைய பேர்
நிறைய தலைவர்களை இந்த தளத்துல கொண்டு வந்தாங்க. நீங்க ஒரே தலைவரை பத்தி இவ்வளவு ஒரு சிறப்புகள், நிஜமாவே வந்து பெரியார், காமராஜர், அண்ணா இவங்களை பத்தி எல்லாம் புக்குல வந்துருச்சு, பாட புத்தகங்கள்ல வந்துருச்சு. இவ்வளவு சிறப்பு மிக்க ஓமாந்தூராரை பத்தி இன்னும் புத்தகங்கள் எல்லாம் பாட புத்தகங்கள் எல்லாம் வரலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் அதை பத்தி எனக்கு அவ்வளவா படிக்கல நானு. ஆனா நீங்க சொன்ன கருத்துக்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நெய்வேலியில இருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா மஞ்சக்குப்பம் திடலை பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் போயிருக்கேன் வெளியே, இவ்வளவு சிறப்புகள் எனக்கு அந்த திடலை பத்தி எனக்கு தெரியல. நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய கருத்துக்கள் ஓமாந்தூரார் பத்தி அவ்வளவு கருத்துக்களை இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நெய்வேலிக்காரவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இல்லைங்களா சார் பேசுனது. இன்னும் வேற யாராவது கை தூக்கி நான் கூப்பிடாம இருக்கேனா? அப்படி இல்ல எல்லாரும் வந்துட்டீங்களா? ஒரே ஒரு சின்ன தகவல்க்கா. சொல்லுங்க. அந்த மஞ்சை நகர் மைதானத்தை பத்தி சொன்னார். அது மஞ்சக்குப்பம் மைதானம், அந்த ஏரியா. அதுக்கு அந்த அந்த காலத்து வெள்ளையரின் கலெக்டர் ஆபீஸ்ல தான் தொடர்ந்து கலெக்டர் பணிகள்லாம் நடக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புலே பெரிய மைதானம். அது பல வரலாறுகளை கட்ட மைதானம். பல காங்கிரஸ் மாநாடுகள், அதிமுக மாநாடுகள், திமுக மாநாடுகள், பல கட்சி மாநாடுகள், ஏன் இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் உரையாற்றிய இடம், இந்திரா காந்தி அவர்கள் உரையாற்றிய இடம், பல பெருமை அங்க உண்டு. எனக்கு தெரிந்து நான் பார்த்தது அதெல்லாம். அந்த மைதானத்தை பற்றி தினமும் நான் கல்லூரிக்கு செல்வதே அந்த மைதானத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இதையெல்லாம் நான் இப்பொழுது நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்கிய சிவகுரு ஐயா அவர்களை நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார், ஒரு அழகான விவரத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து அருணகிரி சார், நீங்க உங்க பின்னோட்டத்தை வழங்கலாம். வாங்க சார். குட் மார்னிங் வைகரை சங்கமம். குட் மார்னிங் சிவகுரு ஐயா. சட்டசபையில அவர் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இரவு 12 மணிக்கு மேல மின்சார விளக்கு அணைக்கப்பட்டு ஒரு காட விளக்கு அவரோட வீட்டுல எரியும். அப்ப ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி வரை அவர் அரசு கோப்புகளை பார்ப்பாரு. 12 மணிக்கு மேல சொந்த புத்தகம் படிப்பாரு. அப்போ அரசு மின்சாரத்தை பயன்படுத்தாம அணைச்சிட்டு காட விளக்குல படிச்சதா விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான முதலமைச்சரை இன்னைக்கு சிறப்பா எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றியும் பாராட்ட தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான கூடுதலான தகவலோடு பின்னோட்டம் வழங்கிய அருணகிரி சாருக்கு நன்றி. அடுத்ததான் சிவகுரு சார், உங்க ஏற்புரையை வழங்கலாம். வாங்க. சிவகுரு சார் இருக்கீங்களா தளத்துல? அவரு நெட்வொர்க் பொசிஷன் நினைக்கிறேன், வந்து போயிட்டே இருந்தாரு முன்னாடி. அப்படிங்களா? நான் இப்ப கூட போன்ல கால் பண்ணி இருக்காரு. வாங்க சார். சிவகுரு சார், நீங்க வாங்க, உங்க ஏற்புரையை வழங்குங்க. சிவகுரு சார் வாங்க. கேக்குதுங்களா? நாங்க பேசுறது கேக்குதா சார்? உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து அப்படி ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ. அதாவது சார், நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா சிவகுரு சார்? கேக்குது, பட் வித் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ். ஒரே சமயத்துல 2-3 பேர் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. அதனால எதுவுமே கிளாரிட்டியா கேட்கல. சார், உங்க ஏற்புரை வழங்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களோட ஏற்புரையை சொல்லிடுங்க. சரிங்களா? வாழ்க்கை வளமுடன். ஏற்புரைன்னு நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்ல வேண்டி இருந்தது. குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் சொல்ல வேண்டி இருந்ததால் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்போம். இந்த நாட்டிற்கும்